friends, I am Lakshmi. Welcome to my channel. பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பீன்ஸ் சாப்பிட்ற நன்மைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா வயிறு தொடர்பான புற்றுநோய் தடுக்கும், புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வரும் வாய்ப்பை குறைக்கும், ரத்தம் குறையாமல் பாதுகாக்கும், சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்து, எலும்புகள் அடர்த்தியை அதிகரிக்கும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது, நார் சத்து உள்ளது, மலச்சிக்கலை போக்கும், இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து அதை சத்துக்களாக மாற்றும், கண் பார்வையை மேம்படுத்துகிறது. பீன்ஸ் பொரியல். கால் கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அலசி எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்திலையும் இப்படி எடுத்தீங்கன்னா நார் வரும், அப்படி இல்லாட்டினா கையிலையும் உடைச்சும் நார் எடுக்கலாம். எல்லாத்தையும் நார் எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு பருப்பு 1/2 டீஸ்பூன், கட் பண்ணிய சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணிய பீன்ஸு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் கொரப்பா அரைச்சு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பீன்ஸு நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு மூடி வேக விட்டுடலாம். அரைக்க 1/4 கப் தேங்காய் கட் பண்ணியது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைத்ததை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பீன்ஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டான பீன்ஸ் பொரியல்.